வாழ்க வளமுடன். நேத்து நாங்க ஃபேமிலியோட தக் லைஃப் படத்துக்கு போனோம். த கிரேட் மணிரத்னம், த டைரக்டர் அண்ட் த கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். நம்ம கமலஹாசன் சேர்ந்து ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்த படம். டைரக்ஷன் மணிரத்னம் ஐயா தான். படம் உள்ள போனோன்னு எல்லாம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான். படம் தக் லைஃப்னு பேர் போட்டோன்னு விசில் சத்தமும் கை கிளாப்பும் எல்லாம் எக்ஸைட்டடாக இருந்தோம். டோட்டல் தேட்டரே அலோகலமாக இருந்துச்சு. அந்த எனர்ஜி, அந்த வைப் இருக்கணும். அதுக்கு தானே தேட்டருக்கு போகிறோம். அங்கே போனோன்னு அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக என்னாச்சு, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, என்னென்னமோ கமெண்ட்ஸ் வருது, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல் வந்தோன்னே போயிட்டு இன்டர்வல் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நிறைய பேர் போனவங்க திரும்பி வரவே இல்லை. நாங்களுமே கண்டிப்பாக இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும், எப்படி 1000 ரூபா செலவு பண்ணிட்டோம் இல்லையா, சரி படத்தை பார்க்கலாம், எப்படி நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க கமலும் மணிரத்னமும் சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தோம். வெளியே வரும்போது ரொம்ப ஏமாற்றம். அப்புறம் கதையெல்லாம் இப்படி ஒரு முடிவுகள் கொடுத்து எடுத்தது ரொம்ப எரிச்சலாக இருந்தது. மெயினாக மணிரத்னம் மேலே எரிச்சலாக வந்தது. கதையை சொதப்பிட்டாரு. அதே டைமத்தில் அந்த ஏன் அந்த படம் பார்க்க என்ன தோணுச்சுன்னா, மணிரத்னம் மேலே நிறைய படத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த விக்ரம் தானே கடைசி படம். அதில் வந்து கமல் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருப்பார். அந்த படத்தை பார்த்தோம்னா அங்கே எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம். தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த படத்தை. விக்ரம் 2 திரும்பவும் தேட்டரில் போடுங்க, நான்லாம் போக மாட்டேன். பட் நிறைய பேர் அந்த தேட்டர் அட்மாஸ்பியருக்கான படம் விக்ரம் 2. அந்த மியூசிக்கு ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அதில் வந்து கமலோட நடிப்பு, அதை தொடர்கதை மாதிரி இருந்தது. கமலோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு என்னமோ அது கமலோட தொடர்கதை மாதிரி வந்துச்சு. அப்புறம் கதையை பார்க்கும்போது நாயகன்லேருந்து கொஞ்சம் எடுத்துடுறார். நாயகனில் எப்படி அப்பாவை கொண்டுருவாங்க, அந்த போலீஸ்காரன், கெட்ட போலீஸ்காரனோட பொண்ணு அவங்க பையனை இவர் தான் பார்த்துக்குவார். அதே மாதிரி இதில் வந்து அதே மாதிரி கதை இதில் வருது, கொஞ்சம் அப்படியே வரும். இன்னொன்று பார்த்தா விருமாண்டி, நம்ம அபிராமி கமல் நடித்த படம் விருமாண்டி இல்லைங்களா, அதே மாதிரி ரெண்டு பேருமே அதே மாதிரி நடித்த மாதிரி அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த படத்தை தக் லைஃப் பார்க்க என்ன வருது, விக்ரம் 2, நாயகன், விருமாண்டி, அந்த 3 படம் திரும்ப திரும்ப மூளையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாஸ்டாலஜிக்கல் மெமரிஸ்ன்னு சொல்ற மாதிரி நாஸ்டாலஜியா தான் அந்த படம். அது 3மே கமலோட சூப்பர் படங்க. அது 3 தான் வந்துச்சு. அப்போதான் அது 3லேயே சேர்த்து எடுத்துட்டாரு மணிரத்னம் ஐயா. கமலும் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கும் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும். ஏன் அது பண்ணாருன்னு கவனிக்கலையோன்னு தெரியல. அப்புறம் ஏஆர் ரஹ்மான், இவரும் பார்த்தா விக்ரம் 2ல எடுத்திருக்காரு கொஞ்சம் மியூசிக்கு. அப்புறம் நாயகன்ல இளையராஜா கொஞ்சம் எடுத்திருக்காரு. அப்புறம் விருமாண்டியில அப்படி நிறைய பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் எல்லா பாட்டும் பழைய மெமரிஸ். எக்ஸ்பெஷலி அந்த சின்மயி பாடின பாட்டு வரும், ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு வரும்போது என்ன வந்துறீங்கன்னா, நமக்கு இந்த மலையாள படம் கிளாஸ்மேட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அது சூப்பர் படம். அதுல வரும், காத்திருந்த பெண்ணல்லே காலமேறே ஆயில்லேன்னு அப்படி வரும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு, அதுவும் இந்த பாட்டும் நல்லா இருக்கு, அந்த பாட்டும் நல்லா இருக்கு. பட் நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் வரணும். இது பழைய மியூசிக் ஆகட்டும், கதையாகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், எல்லாமே அதுலதான் வருது. எல்லாம் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் பழைய நினைவுகளோடையே படத்தை பார்த்தோம். எல்லா படம், இந்த படத்துல பிரச்சனைகள் இவ்வளவு இருக்க
என்ன பண்ணிட்டார் நம்ம கமல் சார் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் நிறைய அவருக்கு நாலேஜ் இருக்கு, அது கண்டிப்பா ஒத்துக்கணும். அவருக்கு எல்லாம் உலக அறிவு நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. சில சமயம் தேவையில்லாம பேசக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு வியாபாரி, வியாபாரம் பண்றவங்க வந்து நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது இல்லைங்களா? அதுவும் அவரோட சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல பத்தி அவர் பேசவே கூடாது, பிரச்சனையை கிளப்பக்கூடாது. அவர் கர்நாடகால போய் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியிலிருந்து வந்த மொழி தான் நம்ம கன்னட மொழி, தமிழ் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் மொழி தான் மனிதனோட ஆதி மொழி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இன் ஹியூமன் எவல்யூஷன் சொல்லலாம். ஆனா அது வந்து நம்ம கர்நாடகாவில் போய் அதை பேசி பஞ்சாயத்து பண்ணக்கூடாது இல்லைங்களா? முதல்லயே அங்கே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவேரி பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடுது. அது இல்லாமல் நிறைய தமிழின்ஸ் அங்கே இருக்காங்க, தேவையில்லாமல் இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கர்நாடகா ஃபிலிம் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் கேஎஃப்சிசி என்ன பண்ணிட்டாங்க, கமல் வந்து தான் சொன்ன கருத்துக்கு மன்னிப்பு கேட்டாதான் கர்நாடகாவில் அது தக் லைஃப் படத்தை வெளியிடுறதுக்கு விடுவோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க வந்து காமன் பீப்புளுக்கு இன்டைரக்டா அது ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நமக்கே இங்கே 1000 ரூபா செலவாகுது, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஆகும், 2000 3000 பெங்களூர்ல. அந்த மாதிரி ஐடி பீப்புள் எல்லாம் அந்த மேக்ஸிமம் போய் பார்ப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எல்லாம் மிச்சம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவங்க தான் அதுக்குள்ள கமல் வந்து கேஸ் வேற போட்டிருக்காரு, என்னோட வியாபார சுதந்திரத்தை தடுத்திருக்காங்க கேஎஃப்சிசி, தேவையில்லாத பிரச்சனை. ஆனா என்ன பணம் நீ நஷ்டஈடு கேட்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதாவது அவரோட பஞ்சாயத்து. இது வந்து எப்படியோ கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு நல்ல ரேட்டுக்கு தான் வித்திருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால பெரிய நஷ்டம்லாம் வராது. பட் இது வந்து ஆன்டி பப்ளிசிட்டியா இருக்குமா என்னன்னு தெரியல. இது மாதிரி நிறைய நீ விஜய் படத்தை நாங்க இங்க வெளியிட விட மாட்டோம்ட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அரசியலா எதுன்னு தெரியல. எதா இருந்தாலுமே ஒரு வியாபாரம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும். அவர் சொன்னது உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாமலும் இருக்கலாம், அதை பத்தி நம்ம கான்ட்ரவர்சிக்கு போக வேண்டாம். பட் நம்ம பார்த்து பேசியிருந்தா அவர் சொல்ற கேஸ் போட்ட மாதிரி 30 கோடி ரூபா அவருக்கு மிச்சமாயிருக்கும். நான் ஏன்னா கமல் படமெல்லாம் நாங்கெல்லாம் வந்து புக் பண்ணிடுவோம், கமல் ரஜினி படமெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா போய் பார்த்துருவோம். கமல் படம் கூட சில சமயம் சொதப்பிக்கும். ஆனா மணிரத்னம் கமல் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கூட நல்லா எடுத்திருக்கலாமே, கதையாவது நல்லா எடுத்திருக்கலாமே. மணிரத்னம் மாமனார் மருமகனும் சேர்ந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க. அது எதிர்பார்ப்பு தான் மெயின், ஒருவேளை அதா கூட இருக்கலாம். நாங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனோம். 2 பேருமே லெஜெண்ட்ஸ், தமிழ் சினிமால இந்தியன் சினிமாலேயே லெஜெண்ட்ஸ். அதனாலதான் ஏமாற்றமா இருக்கலாம். அது என்ன கடைசியா வெளியே வரும்போது சின்ன பசங்களா பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்கன்னா, இந்த சானியா மல்ஹோத்ரான்னு நம்ம டங்கல் படம் பார்த்தோம் இல்லையா, அமீர் கான் எல்லாம் நடிச்சு இந்த குஸ்தி எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, அந்த படத்துல வருவாங்க செகண்ட் ஹீரோயினாட்டு தங்கச்சியா வருவாங்க. அவங்க வந்து இந்த என்ன டான்ஸ் ஜிங்சா பாட்டு டான்ஸ்ல ஆடி இருப்பாங்க. நான்லாம் நம்ம சிம்புவோட ஹீரோயினா அவங்க தான் இருந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்டா இப்படி ஏமாத்திட்டாங்க. ரிஷா ஓகே தான் இது, ஆனா சிம்புனா அவருக்கு கொஞ்சம் கூட யூத் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். நம்ம சானியா மல்ஹோத்ராவே யாராவது போட்டு அவங்க கூட, இது தேவையில்லாம சிம்பு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டிக்கு போய் என்னென்னமோ எல்லாம் படத்தை ஆக மொத்தம். அபிராமி பார்த்தா நமக்கு விருமாண்டி படம் ஞாபகம் தான் வருது. 2 பேரும் அதே மாதிரி இருந்த மாதிரி, அந்த படத்துல இருக்கிற மாதிரியே ஸ்கிரிப்ட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. ஆக மொத்தம் சிம்பு தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நான் கண்டிப்பா அந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காரு சிம்பு. அவரு கொடுத்த வேலையை நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா இது கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் இழுத்துட்டாங்க கடைசியாகும் போது. தினமும் அவர் போய் லாமாஸ் கிட்ட சண்டை பயிற்சி எல்லாம் கத்துட்டு வந்து சிம்புக்கு
ஈக்குவலண்டா ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியா அதெல்லாம் போட்டு குழப்புன்னு குழப்பிட்டாங்க. மெயினா நான் நினைக்கிறேன், நாங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போன எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை குறிக்கும். நம்ம சொல்றதே எதிர்பார்க்காதீங்கன்னு தான் சொல்றோம். பட் எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நாங்க அந்த எதிர்பார்ப்புனால தானே நாங்கள் ஃபர்ஸ்ட் விமர்சனம் கூட பார்க்காம போய் பார்க்குறோம் அந்த படத்தை. அப்போ கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம். மொத்தம் படம் நெட்ஃப்ளிக்ஸ்லயே பார்க்கலாங்க. சும்மா டைமும் ஜாலியா படுத்துட்டு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம். ஏமாற்றம் தான். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது பாரதி.